இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியத்தில் இவளை கூட்டு வந்தா? நம்மள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? ஐயா சத்தியமா நான் அப்படி நினைக்கலங்க ஐயா. அப்புறம் வேற எப்படி நினைக்கிற? இதுல நான் சம்பந்தப்பட காரணம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான புள்ளியே நான் தான். ஜனனிக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. ஜனனி கிட்ட துளசிய வரட்டணும்னு சொல்லி சொல்லி இந்த பொண்ணை ஏமாத்துறாங்க. ஆமாங்க, கேப்பார் பேச்ச கேட்டுதான் ஜனனி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அறிவில்ல, யார்கிட்ட சொன்ன? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வெளியில போ சொல்லு. ஐயா, ஒருவேளை ஜனனியை நீங்க வெளியே அனுப்பிட்டா அதுக்கு காரணமும் நான் தான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? இது பாரு, இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன், கேட்கவும் முடியாது. நீங்க கேட்கணும்ன்றதுக்காக நான் சொல்லலங்க ஐயா. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஜனனி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். அதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நானும் கண்டிப்பா போயிடுவேன். யாராலையும் தடுக்க முடியாது. இது சத்தியம். ஒண்ணு மாதிரி நிக்காம காலை தொட்டு மன்னிப்பு கேளு. தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். இனிமே நீங்க சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சாரி, ஐம் சாரி அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் ஐம் சாரி. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் ஐம் சாரி. நான் பண்ண மாட்டேன் அங்கிள். சாரி அங்கிள். Sorry, uncle. Please, uncle. Please, uncle. விசாலாச்சி. Please. சரிங்க. Please, கூட்டிட்டு போ. வா ஜனனி, வா. எழுந்துரு. இது பாரு, இனிமேலாச்சு ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க. வா ஜனனி. அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா. ஐயாவை எதிர்த்து பேசிட்டேன். நீ அப்படி பேசலனா அவர் மனசு இறங்கி இருக்க மாட்டாருமா. துளசி, நீ இல்லனா ஜனனியை இந்நேரம் மலேசியாவுக்கு பேக் பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஐயா கோவத்துல நியாயம் இருக்கு. ஜனனி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. இந்த வீட்டுல மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் உன்னை வச்சு செய்யறாங்க. நீ யாரு?